வணக்கம் மாணவ தங்கங்களா, நலமா இருக்கீங்களா? 12th ஸ்டாண்டர்ட் கெமிஸ்ட்ரி யூனிட் 6ல வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பார்க்க போறோம். இது புக் பேக் கொஸ்டின். எக்ஸ்பிளைன் மெட்டல் எக்ஸஸ் அண்ட் மெட்டல் டெஃபிஷியன்சி டிஃபெக்ட். ஆல்ரெடி பாத்தீங்க அப்படின்னா ஷார்ட் கீ டிஃபெக்ட், ஃப்ரெங்கல் டிஃபெக்ட், அது ரெண்டு கம்பேரிசன் பண்ண மொத்தம் 3 வீடியோ நம்ம போட்டிருக்கோம். அந்த வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கீழே இருக்கு, பார்க்காதவங்க பார்த்துக்கங்க. வாங்க நம்ம இப்ப மெட்டல் எக்ஸஸ் டிஃபெக்ட் பத்தி பார்ப்போம். இதுல இருக்கு மெட்டல் எக்ஸஸ் டிஃபெக்ட். ஏன்னா இந்த மெட்டல் எக்ஸஸ் டிஃபெக்ட்டும் மெட்டல் டெஃபிஷியன்சி டிஃபெக்ட் எதுல வருது அப்படின்னா நான் ஸ்டாக்கியோமெட்ரிக் டிஃபெக்ட்ல வருது. சரிங்க சார். அப்ப மெட்டல் எக்ஸஸ் என்ன அர்த்தம்? மெட்டல் அதிகமா இருக்க போது, அதாவது கேட்டையான் அதிகமா இருக்க போது, ஆனையான் கம்மியா இருக்க போது. வாங்க பார்க்கலாம். The presence of more number of metal ions as compared to anions. So ஆனையானையும் கேட்டையானையும் கம்பேர் பண்ணோம்னா இந்த கேட்டையான் அதிகமா இருக்குன்றாங்க. அதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். சரிங்க சார், நான் சொல்லியிருக்கேன் ஒரு கிறிஸ்டல்ல நமக்கு என்னவா இருக்கணும் அப்படின்னா எலக்ட்ரிக்கல் நியூட்ரலிட்டியா இருக்கணும். இப்போ இங்க மெட்டல் அதிகமா இருக்கு, மெட்டல் அயான் அதிகமா இருக்கு, ஆனையான் என்னவா இருக்கு நமக்கு கம்மியா இருக்கு. அப்ப எப்படி சார் எலக்ட்ரிக்கல் நியூட்ரலிட்டி ஆகும் அப்படின்னா பாருங்க, the electrical neutrality of the crystal can be maintained by the presence of anionic vacancies equal to the excess metal ions. அதாவது என்னன்னா இந்த எலக்ட்ரிக்கல் நியூட்ரலிட்டி எப்படி மெயின்டைன் ஆகும் அப்படின்னா எவ்வளவு ஆனியானிக் வேகன்சி இருக்கோ அதுல என்ன ஆகும் அப்படின்னா ஈக்குவல் நம்பர் ஆஃப் மெட்டல் அயான்ஸ் மேல டெபாசிட் ஆகுன்றாங்க. இது ஒரு டெஃபினிஷன். அப்படி இல்ல சார் அப்படின்னா இன்னொன்னு எழுதிக்கலாம். இந்த கிரீன் கலர்ல அண்டர்லைன் பண்ணிக்க பாருங்க, இதை மட்டும் நீங்க எழுதிக்கலாம். அதாவது எப்படி எழுதலாம் அப்படின்னா the electrical neutrality of the crystal can be maintained by the presence of extra cation and electron present in the interstitial position. ரெண்டுல எதவன எழுதிக்கலாம். அது எப்படின்றதை இப்ப எக்ஸாம்பிள் நான் சொல்ல போறேன், கவனமா கவனிங்க. இந்த கிறிஸ்டல் ஆனது பெர்ஃபெக்ட்டா இருக்கக்கூடிய கிறிஸ்டல், இதுல எந்த ஒரு டிஃபெக்டும் இல்ல. இப்ப பாருங்க என்ன செய்ய போறோம் அப்படின்னா this crystal heated with sodium vapor lamp வச்சு என்ன பண்றாங்க அப்படின்னா இத ஹீட் பண்றாங்க. அப்படி ஹீட் பண்ணும்போது the Na+ ions are deposit on the surface of the crystal. சோ நீங்க நம்ம ஹீட் பண்ணும்போது அந்த Na+ ions எல்லாம் இந்த சர்ஃபேஸ் மேல டெபாசிட் ஆகுது. இப்போ என்ன நடக்குது அப்படின்னா இப்ப புதுசா வந்த இந்த Na+ நோக்கி ஆல்ரெடி இந்த கிறிஸ்டல் லாட்டிஸ் இருக்கக்கூடிய Cl- என்ன பண்ணுதுன்னா டிஃப்யூஸ் ஆகி அந்த Na+ ஓட கம்பைன் ஆகி NaCl மேல டெபாசிட் ஆயிருது. இங்க இருந்து Cl- அப்படியே டிஃப்யூஸ் ஆகி இதோட சேர்ந்து NaCl என்ன ஆயிரும் அப்படின்னா டெபாசிட் ஆயிருது. அப்ப என்ன நடக்கும் அப்படின்னா இதனுடைய கிறிஸ்டல் லாட்டிஸ்ல யார் இருக்க மாட்டாங்க? இந்த Cl- இருக்க மாட்டாங்க. எத்தனை Na+ மேல டெபாசிட் ஆகுதோ அத்தனை Cl- என்ன பண்ணும் அப்படின்னா அதோட லேட்டிஸ் பாயிண்ட் இருந்து டிஃப்யூஸ் ஆகி சர்ஃபேஸ்ல Na+ ஓட கம்பைன் ஆகி NaCl மாறிடும். இப்ப இங்க ஒரு வேகன்சி கிரியேட் ஆயிருக்கு. சோ இந்த இடத்துல யார் இருந்தா? ஆனையான் இருந்தாங்க. அதனால இது ஆனையானிக் வேகன்சியை கிரியேட் பண்ணிருது. சரி, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் எந்த ஒரு கிறிஸ்டல்னாலும் என்ன ஒரு டிஃபெக்ட் இருந்தாலும் எலக்ட்ரிக்கல் நியூட்ரலிட்டியை மெயின்டைன் பண்ணணும். சோ the electrical neutrality can be maintained by the presence of anionic vacancy equal to the excess metal ion. சோ எத்தனை ஆனியானிக் வேகன்சி இருக்கோ அந்த அளவுக்கு என்ன இருக்கும் மேல அந்த அயான்ஸ் பிரசன்ட் ஆயிருக்கும். சப்போஸ் இங்க 2 போட்டிருக்கேன்னா 2 என்ன ஆகும்? Cl- வெளியே போயிடும், 2 Cl- மேல போயிடும். அப்ப 2 வேகன்சி கிரியேட் ஆகும். சொன்னது புரியுதா உங்களுக்கு? அதான் அந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட். பை தி பிரசன்ஸ் ஆஃப் ஆனியானிக் வேகன்சி ஈக்குவல் டு தி எக்ஸஸ் மெட்டல் அயான்ஸ். இந்த மெட்டல் அயான் எத்தனை இருக்கோ அந்த அளவுக்கு என்ன ஆகும் அப்படின்னா அந்த ஆனியானிக் வேகன்சி கிரியேட் ஆகும். அப்படி இல்லைன்னா என்னது? பை தி பிரசன்ஸ் ஆஃப் எக்ஸ்ட்ரா கேட்டையான் அண்ட் தி எலக்ட்ரான் பிரசன்ட் இன் தி இன்டர்ஸ்டிஷியல் பொசிஷன். அது என்ன சார் அப்படின்னா இந்த Na இருக்குல மேல அது ஒரு எலக்ட்ரான் லாஸ் பண்ணி தான் என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா Na+ மாறி இருக்கும். அப்படி அந்த Na+ லாஸ் பண்ண எலக்ட்ரான் ஆக்குபை தி ஆனியானிக் வேகன்சிஸ். அந்த ஆனியானிக் வேகன்சில போய் என்ன பண்ணினா ஆக்குபை பண்ணிரும். சோ இங்க இந்த எலக்ட்ரான் வரனால அந்த எலக்ட்ரிக்கல் நியூட்ரலிட்டி மெயின்டைன் ஆயிரும். இப்படி எலக்ட்ரான் ஆக்குபை ஆகிற இந்த இடத்துக்கு பேர் வந்து என்ன அப்படின்னா F சென்டர் அப்படின்னு பேரு. இதுக்கு என்ன பேரியா? F சென்டர் பேரு. F சென்டரை 2 மார்க்லயும் கேக்குறாங்க. இப்ப நார்மலா இருக்கக்கூடிய கிறிஸ்டலை காட்டிலும் Na+ வந்து கொஞ்சம் அதிகமா இருக்கு. அப்ப இதனுடைய ஈக்குவேஷன் ஃபார்முலா எப்படி எழுதுவாங்க அப்படின்னா Na1 + xCl அப்படின்னு எழுதுவாங்க. x டைம்ஸ் என்னவா இருக்குன்னா அதிகமா இருக்கு. எவ்வளவுன்னு தெரியாது, அது ஒன் வேர்டுக்கு வரும், நோட் பண்ணிக்கங்க. இப்போ வந்து பாருங்க, புக் எடுங்க, நான் ரீட் பண்ணா உங்களுக்கு புரியும் பாருங்க. ஃபர்ஸ்ட் வால்யூம்ல பேஜ் நம்பர் 194ல பாருங்க. ஃபார் எக்ஸாம்பிள் when NaCl crystals are heated in the presence of sodium vapor. ஹீட் பண்ணிட்டோம், என்ன நடக்குது? Na+ ions are formed and are deposited on the surface of the crystal. மேல surface of the crystal என்ன பண்ணுச்சு? டெபாசிட் ஆயிருக்கு.
ஆயிருச்சு. Chloride ions, that is Cl minus, diffuse to the surface from the lattice point, இங்க diffuse ஆயிருச்சு, and combine with Na plus ion. So புரிஞ்சதங்க, the electron lost by the sodium vapor diffuse into the crystal lattice and occupy the vacancy created by the Cl minus ion. Such anionic vacancies which are occupied by unpaired electrons are called F center. புரிஞ்சா, இவர் இங்க இருந்து மேல அங்க போகும்போது அங்க இருந்து எலக்ட்ரான் இங்க வந்துரும், அப்ப electrical neutrality மெயின்டைன் ஆயிரும். நெக்ஸ்ட் நம்ம மெட்டல் டெஃபிஷியன்சி டிஃபைட் பார்ப்போம் வாங்க. ஸோ மெட்டல் டெஃபிஷியன்சி டிஃபைட் பார்க்க போறோம். அதுக்கு எக்ஸாம்பிள் FeO இதுல இருக்கு. மெட்டல் டெஃபிஷியன்சி, டெஃபிஷியன்சினா மெட்டல் கம்மியா இருக்குன்னு அர்த்தம், அப்ப ஆனயான் அதிகமா இருக்கும். ஸோ பிரசன்ஸ் ஆஃப் லெஸ் நம்பர் ஆஃப் கேட்டயான்ஸ் than the anion, இதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஓகே, திஸ் டிஃபைட் இஸ் அப்சர்வ்ட் இன் a crystal in which the cation have variable oxidation state. ஸோ எந்த கேட்டயானுக்கு வேரியபிள் ஆக்சிஜன் ஸ்டேட் இருக்குமோ அந்த கிறிஸ்டல்ல என்ன இருக்கும்னா இந்த மெட்டல் டெஃபிஷியன்சி டிஃபெக்ட் இருக்கும். எக்ஸாம்பிள் ஏற்கனவே சொல்லிட்டேன் சார், என்ன அப்படின்னா ஃபெர்ரஸ் ஆக்சைடு கொடுத்துருக்கேன். அதனுடைய கிறிஸ்டல் வந்து இப்போ கரெக்டாக இருக்கு, எந்த ஒரு டிஃபெக்டும் கிடையாது. இப்போ என்ன நடக்க போகுது அப்படின்னா மெட்டல் டெஃபிஷியன்சி சொல்லிட்டேன்ல, அப்போ Fe2+ காணாம போக போகுது. பாருங்க, இப்போ காணாம போயிருச்சு, Fe2+ காணாம போயிருச்சு, இஸ் மிஸ்ஸிங். Fe2+ என்ன ஆயிடுச்சுமா, இங்க மிஸ் ஆயிடுச்சு. அப்ப கம்பேர் பண்ணி பாருங்க, கேட்டயானை விட ஆனயான் அதிகமா இருக்கும். நமக்கு என்ன தேவை, கிறிஸ்டல்ல எலக்ட்ரிக்கல் நியூட்ரலிட்டி இருக்கும். அப்ப என்ன சார் நடக்கும் அப்படின்னா, the electrical neutrality is maintained in crystal. The Fe2+ ion, the twice of the Fe2+ ion oxidized to Fe3+ ion. என்ன சார் சொல்றீங்க, நான் ஏற்கனவே சொன்னேன், இந்த டிஃபெக்ட் வேரியபிள் ஆக்சிஜன்ஸ் உள்ள மெட்டல் மட்டும் தான் என்ன ஆகும் அப்படின்னா அக்கர் ஆகும். அப்ப கவனிங்க, அயன்ல ரெண்டு விதமான என்ன இருக்கு அப்படின்னா ஆக்சிஜன் ஸ்டேட் இருக்கு. ஒன்னு Fe2+, another one is the Fe3+. இப்ப நல்லா கவனிச்சுக்கிட்டாங்களா, உங்களுக்கு இங்க குறையிறது என்னது, 2+ குறையுது. அப்ப அந்த 2+ வேணும் அப்படின்னா நல்லா கவனிங்க, twice the number of Fe2+ in crystal oxidized to என்னதுமா Fe3+ மாறிடும். குறையிற அந்த 2+ ஈக்குவல் பண்றதுக்காக ரெண்டு Fe2+ என்னவாயிரும் அப்படின்னா Fe3+ ஆக்சிடைஸ் ஆயிரும். 2 Fe2+ ஆக்சிடைஸ் to the twice of the 2 கிடையாது, twice of the. சரிங்களா? அப்ப சப்போஸ் இதுவே ரெண்டு Fe2+ போச்சுன்னா 4 Fe2+ Fe3+ மாறும். சொன்ன விஷயம் உங்களுக்கு புரிஞ்சா? So the electrical neutrality is maintained by twice of the Fe2+ ions oxidized to Fe3+. புரிஞ்சதுங்களா? ரைட், இது மெட்டல் டெஃபிஷியன்சி டிஃபெக்ட். அப்ப ஃபார்முலா நமக்கு என்ன அப்படின்னா FeXO. இந்த XO ரேஞ்ச் என்ன இருக்கு பாத்தீங்க அப்படின்னா 0.93 to 0.98 வரை இருக்குதாங்களா. ஏன்னா இது ஆனயானை விட கம்மியா இருக்கனால கம்மியா தான் காமிக்கும். ஸோ கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். இது நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ந்து இருந்திருங்க மாணவர்களா. நன்றி.